பிஸ்மில்லாவில் அடுத்தடுத்து இடம்பெற்றுள்ள இவ்விரு சொற்களும் ஒன்றை ஒன்று உறுதிப்படுத்துகின்ற இனத்திற்பாற்பட்டவை அல்ல. மாறாக முன்னால் இடம்பெற்றுள்ள அல்லாஹ் என்பதன் பண்புகளை விவரிக்கும் அடைமொழி இனத்தைச் சேர்ந்தவையாகும். ஆக அல்லாஹ்வின் பெயர்களில் அல்லாஹ் அதாவது இறைவன், அர் ரஹ்மான் அளவிலா அருளாளன், அல் ஹாலிக் படைப்பாளன், அர் ராசிக் வாழ்வாதாரம் அளிப்பவன் போன்றவை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சூட்டப்படாது. அர் ரഊஃப் பரிவுமிக்கவன், அர் ரஹீம் கருணையாளன் போன்ற பெயர்கள் மற்றவர்களுக்கும் பயன்படுத்தப்படுவதுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் கூறும்போது இறை நம்பிக்கையாளர்கள் மீது அவர் அதிக பரிவும் அதாவது ரഊஃப் கருணையும் ரஹீம் கொண்டவர் சூரத்து தௌபா 128வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இதை போன்றே பொதுவாக மனிதனை பற்றி குறிப்பிடுகையில் நாம் அவனை செவியுறுபவனாகவும், சமியா பார்ப்பவனாகவும், பசீர் ஆக்கினோம். அதாவது கேட்கக்கூடிய தன்மையும் பார்க்கக்கூடிய தன்மையும் கொண்டவனாக மனிதனை உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சூரத்துல் இன்சான் 2வது வசனத்தில் கூறுகின்றான். ஆனால் இதே சொல் அல்லாஹ்வை பற்றி குர்ஆனில் வரும்போது அல் பசீர் அஸ் சமியா அதாவது அல் என்ற சொல் வரும் என்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அனைத்துலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே உரியன. உண்மையில் புகழுக்கு சொந்தக்காரன் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனே. ஏனெனில் அவன்தான் அனைத்துலகங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். புகழுக்கும் போற்றுதலுக்கும் உரியவராக ஒருவர் இருக்க வேண்டுமென்றால் அதற்கான தரமும் தகுதியும் அவரிடம் அமைந்திருக்க வேண்டும். அத்தகைய எல்லா தகுதிகளும் உள்ளவன் அல்லாஹ் ஒருவனே. ஆதலால் எல்லா புகழும் அவன் ஒருவனுக்கு மட்டுமே உரியன. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பதன் பொருளாவது அனைத்து விதமான நன்றிக்கும் உரியவன் அல்லாஹ் ஒருவனே. ஏனெனில் அவன்தான் எண்ணிலடங்கா அருட்கொடைகளை தன் அடியார்களுக்கு வழங்கியுள்ளான். அந்த அருட்கொடைகள் எத்தனை என்பது கூட அவனுக்குத்தான் தெரியும். மனிதர்கள் இவ்வுலகில் வாழ்வதற்கு வேண்டிய வாழ்வாதாரம், வாழ்க்கை வசதிகள் ஆகியவற்றை வாரி வழங்கியுள்ள அல்லாஹ் தன்னை வழிபடுவதற்கு வேண்டிய உபகரணங்களையும் தன் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான உடல் உறுப்புகளையும் கூட வழங்கியுள்ளான். ஆகவே முதலும் முடிவுமான எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே தகும். இதில் அவனை அன்றி வழிபாடு செய்யப்படும் இதர பொய் தெய்வங்களுக்கோ அவன் படைப்புகளில் வேறு யாருக்குமோ எந்த தகுதியும் கிடையாது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஓர் அடியாருக்கு அருட்கொடை ஒன்றை வழங்க அவர் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று நன்றியுடன் கூறினால் அவர் முன்பு பெற்றதை விட மேலான ஒன்றையே அவருக்கு அல்லாஹ் வழங்குவான். இறை துதிகளிலேயே மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாகும். பிரார்த்தனைகளிலேயே மிகவும் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாகும். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள், அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவர் யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அதீமி சுல்தானிக் இறைவா உனக்கே உரிய மாண்புக்கும் உன் மகத்தான அதிகாரத்திற்கும் ஏற்ற புகழ் யாவும் உனக்கே உரியன என்று
இறைவனை புகழ்ந்து உரைத்தார். நன்மை மற்றும் தீமைகளை பதிவு செய்யும் வானவர்கள் இருவரும் இதற்கு என்ன நன்மைகளை எழுதுவது என்று தீர்மானிக்க முடியாமல் தடுமாறினர். உடனே இருவரும் அல்லாஹ்விடம் சென்று, எங்கள் இறைவா, ஓர் அடியார் உன்னை துதித்து ஒரு வார்த்தை சொன்னார், அதற்கு என்ன நன்மை எழுதுவதென எங்களுக்கு தெரியவில்லை என்றனர். அப்படி அவர் என்ன சொன்னார் என, அது என்ன என்பதை தெரிந்திருந்தும் அல்லாஹ் கேட்டான். அதற்கு அவ்வானவர்கள், யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக், இறைவா என்று பதிலளித்தனர். அப்போது அல்லாஹ், என் அடியார் சொன்னதை அப்படியே பதிவு செய்யுங்கள். அவர் என்னை சந்திக்கும் போது நானே அவருக்கு உரிய பிரதிபலனை அளிப்பேன் என்று கூறினான். ரப்பில் ஆலமீன், அனைத்து லோகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்றவன் என்று பொருள். இதிலுள்ள ரப் எனும் சொல்லுக்கு அதிகாரம் படைத்த உரிமையாளன் என்று பொருள். தலைவனுக்கும் சீர்படுத்துகின்றவனுக்கும் கூட அகராதியில் ரப் எனப்படும். இந்த எல்லா பொருட்களுமே அல்லாஹ் விஷயத்தில் பொருந்தக்கூடியவை ஆகும். இதிலுள்ள அல் ஆலமீன் எனும் சொல் ஆலம், அதாவது அகிலம் என்பதன் பன்மையாகும். இது அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்து பொருட்களையும் குறிக்கும். இதற்கு அதே சொல்லில் ஒருமையில்லை. வானங்களிலுள்ள படைப்புகள், தரையிலுள்ள படைப்புகள், கடலிலுள்ள படைப்புகள் ஆகிய பல்வேறு இனங்களையே அகிலங்கள் எனும் பன்மை சுட்டுகிறது. அபு உபைத் கூறுகிறார், ஆலம் என்பது பகுத்தறிவுள்ள மனிதன், ஜின், வானவர் மற்றும் ஷைத்தான் ஆகியோரை மட்டுமே குறிக்கும். விலங்குகளை இச்சொல் குறிக்காது என்று. ஸைத் பின் அஸ்லம் மற்றும் அபு முஹைசின் கூறுகிறார்கள், இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் படைக்கின்ற அனைத்தும் ஆலம் என்பதில் அடங்கும். இதுவே சரியான கருத்தாகும் என்கிறார் விரிவுரையாளர் குர்துபி. ஏனெனில் இதுதான் அனைத்துலகத்திற்கும் பொருந்துகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், அகிலத்தாரின் இறைவன் யார் என்று ஃபிர்அவுன் கேட்டான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றுக்கும் இறைவனே அவன் என்று. சூரத்து ஷுஆரா 23-24 வசனங்கள். அர்-ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ்வின் பண்பு பெயர்களான அர் ரஹ்மான், அர் ரஹீம் ஆகிய இவ்விரு சொற்களுக்கான விளக்கம் முன்பே கூறப்பெற்றுள்ளது. விரிவுரையாளர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தன்னை பற்றி ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அதிபதி என்று குறிப்பிட்ட பிறகு அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று குறிப்பிட்டிருப்பது அச்சமூட்டிய பின் ஆர்வமூட்டும் வகையைச் சேர்ந்ததாகும். அதிபதி, அதாவது ரப் எனும் எடுப்பான பெயர் அல்லாஹ்வை பற்றி ஒருவித அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தினாலும், அருளாளன் மற்றும் அன்புடையோன் ஆகிய பெயர்கள் நமக்கு அவனிடம் ஓர் ஈர்ப்பை ஏற்படுத்துகின்றன. இவ்வகை வசனங்கள் குர்ஆனில் மேலும் பல உள்ளன. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, என் அடியார்களுக்கு அறிவிப்பீராக, நான் மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த அன்புடையோனும் ஆவேன். அதே நேரத்தில் நிச்சயமாக நான் அளிக்கும் வேதனை வதைக்கும் வேதனையாக இருக்கும். இது சூரத்துல் ஹிஜ்ர் 49-50 வசனங்கள். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உம்முடைய இறைவன் விரைவாக தண்டிப்பவன் ஆவான். அதே நேரத்தில் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்போனும் அன்புடையோனும் ஆவான். சூரத்துல் அன்ஆம் 165 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர் இறைவன் அளிக்கும் தண்டனையை பற்றி அறிவாரானால் அதிலிருந்து தப்பித்தால் போதும் என விரும்புவாரே தவிர சொர்க்கத்தின் மீது ஆசை கொள்ள மாட்டான்.
அதாவது நரகத்தில் இருந்து தப்பித்தால் போதும் என்று இருப்பான். இறை மறுப்பாளர் இறைவனின் கருணையை பற்றி அறிந்தால் அந்த கருணையின் மீது நம்பிக்கை இழக்க மாட்டார். இது முஸ்லிமின் ஹதீஸ் 2755 ஹதீஸ். மாலிகி யௌமித்தீன், பிரதிபலன் அளிக்கப்படும் நாளின் அதிபதி. இம்மையில் மனிதன் புரியும் நன்மை தீமை அனைத்துக்கும் ஒரு நாள் பிரதிபலன் கிடைத்தே தீரும். அன்று நன்மைக்கு பரிசாக சொர்க்கமும் தீமைக்கு தண்டனையாக நரகமும் வழங்கப்படும். அந்நாள்தான் உலக அழிவுக்கு பிறகு வரும் மறுமை, அதாவது கியாமத் நாளாகும். அந்த நாளின் அதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்கும் நீதிபதி அல்லாஹ்தான். அதிபதி என்பதை குறிக்க மூலத்தில் மாலிக் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதை மலிக் என்றும் சிலர் வாசித்துள்ளனர். இரண்டும் ஆதாரபூர்வமான சரியான ஓதல் முறைகள்தான். மாலிக் எனும் சொல் மில்க் உடைமை எனும் சொல்லில் இருந்து பிறந்தது ஆகும். இதன்படி மாலிக் என்பதற்கு உரிமையாளன் என்று பொருள். நிச்சயமாக நாமே இந்த பூமிக்கும் அதில் உள்ளோருக்கும் உரிமையாளர் ஆவோம் என்று சூரத்துல் மரியம் 40வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். மலிக் எனும் சொல் முல்க் ஆட்சி அதிகாரம் எனும் சொல்லில் இருந்து கிளைத்ததாகும். இதன்படி மலிக் என்பதற்கு அரசன் ஆட்சியாளன் என்று பொருள். அன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் யாருக்குரியது தெரியுமா? அடக்கி ஆளும் ஏகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. சூரத்துல் காஃபிர் 16வது வசனம். அன்றைய தினம் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹ்மானுக்கே உரியது என்பது சூரத்துல் ஃபுர்கானில் 26வது வசனத்திலும் உள்ளது. பிரதிபலன் அளிக்கப்படும் நாளின் அதிபதி என்று கூறுவதால் மற்ற நாட்களுக்கு அல்லாஹ் அதிபதி அல்லன் என்று பொருளாகாது. அகில உலகங்களின் இறைவன் ரப்புல் ஆலமீன் என முன்பே அல்லாஹ் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இது இம்மை மறுமை இரண்டுக்கும் பொருந்தும். இருப்பினும் இம்மையில் மனிதர்கள் கூட ஆட்சி அதிகாரத்திற்கும் சொத்துகளுக்கும் உரிமை கொண்டாடி தங்களையும் அதிபர் என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் மறுமையில் அவ்வாறு யாரும் வாதிடவோ அல்லாஹ்வின் அனுமதியின்றி எவரும் பேசவோ கூட இயலாது. இதனாலேயே மாலிகி யௌமித்தீன் மறுமை நாளின் அதிபதி என குறிப்பாக சொல்லப்பட்டது. அந்நாளில் ரஹ்மான் யாருக்கு அனுமதி வழங்குகிறானோ அவர்கள் தவிர வேறு யாரும் பேச முடியாது. சூரத்துன் நபா 38வது வசனம். அந்நாள் வரும்போது அல்லாஹ்வின் அனுமதியின்றி எவரும் பேச இயலாது. சூரத்துல் ஹூத் 105வது வசனம். உண்மையில் அதிபதி எனும் பெயருக்கு, அதாவது மாலிக் எனும் பெயருக்கு பொருத்தமானவன் அல்லாஹ் ஒருவனே. இவ்வுலகில் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு அதிபதி எனும் பெயர் வழங்கப்படுவதெல்லாம் உருவகம்தானே தவிர உண்மை அல்ல. மாலிகி யௌமித்தீன் என்பதில் உள்ள தீன் எனும் சொல்லுக்கு பிரதிபலன் விசாரணை என்று பொருள். இதன்படி யௌமுத்தீன் என்றால் பிரதிபலன் அளிக்கப்படும் நாள் அல்லது விசாரணை நாள் என்று பொருள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலக முடிவு நாளில் அல்லாஹ் இந்த பூமியை கையகப்படுத்துவான். வானத்தை தனது வலக்கரத்தில் சுருட்டிக் கொள்வான். பிறகு நானே அதிபதி, நானே அரசன், உலகத்தின் அரசர்கள் எங்கே, சர்வாதிகாரிகள் எங்கே, அகந்தை கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பின் மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டு பிரதிபலன் வழங்க பெறுவோமோ என மனிதன் கேட்கிறான். சூரத்து ஸாஃபாத் 53வது வசனம். இந்த வசனத்தில் பிரதிபலன் வழங்க பெறல் என்பதை குறிக்க தீன் எனும் சொல்லின் செயற்பாட்டு வினையான மதீனூன் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறைவனால் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்பே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். புத்திசாலி யார் என்றால்
சுயவிசாரணை செய்து கொண்டு இறப்புக்கு பின் வரும் நாளுக்காக செயல்படுகின்றவன்தான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யௌமுத்தீன் என்பது மக்கள் விசாரணை செய்யப்படும் மறுமை நாளாகும். அந்நாளில் அவர்களின் வினைகளுக்கேற்ப பிரதிபலன் அளிக்கப்படும். வினை நல்லதாயின் பிரதிபலனும் நல்லதாக இருக்கும். வினை தீயதாயின் பிரதிபலனும் தீயதாகவே அமையும். அல்லாஹ் யாரை மன்னிக்கின்றானோ அவரை தவிர. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம். இய்யாக உன்னை மட்டும், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். வ இய்யாக நஸ்தஈன் இறைவன் முன் நாம் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழியும் அவனிடம் சமர்ப்பிக்கும் வேண்டுதலும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இவ்வசனம் காட்டுகிறது. அல்லாஹ் உன்னை மட்டுமே நாங்கள் வழிபடுகிறோம், வேறு யாரையும் எப்பொருளையும் வழிபட மாட்டோம். நீயே எங்கள் இறைவன் என்பதால் உன்னிடமே உதவி கோருகிறோம். நீயே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உன்னையே வணங்குகிறோம் என்பதை குறிக்க நஅ்புது எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது இபாதத், வணக்க வழிபாடு எனும் சொல்லில் இருந்து பிறந்ததாகும். இச்சொல்லுக்கு பணிவு, இணக்கம் என்பது சொற்பொருளாகும். இணக்கமான பாதைக்கு தரீகுன் முஅப்பதுன் என்றும், பணிந்து நடக்கும் ஒட்டகத்திற்கு பாருன் முஅப்பதுன் என்றும் கூறுவர். முழுமையான அன்பு, பணிவு, அச்சம் ஆகியவற்றின் சங்கமமே மார்க்க வழக்கில் இபாதத் எனப்படும். எந்த ஒரு நற்செயலும் இபாதத் தான். ஆனால் அது அல்லாஹ்வுக்காக என்ற நிச்சயத்துடன் செய்ய வேண்டும். அப்போதுதான் அதற்குரிய பலனோ நன்மையோ கிடைக்கும். இங்கு உன்னையே இய்யாக எனும் சொல் ஒரே வசனத்தில் திரும்பவும் கூறப்பெற்றுள்ளது. இதன் மூலம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பதும் அதில் அழுத்தம் காட்டுவதுமே நோக்கமாகும். ஆகவே உன்னைத்தான் வழிபடுவோம், வேறு யாரையும் வழிபட மாட்டோம், உன்மீதே முழு நம்பிக்கை கொண்டுள்ளோம் என இவ்வசனத்தின் பொருள் விரியும். இதுதான் முழுமையான வழிபாடாகும். அல்லாஹ்வை மட்டுமே வழிபடுவது, அவனிடமே உதவி கோருவது ஆகிய இவ்விரு பொருட்களில் மார்க்கத்தின் அனைத்து அம்சங்களும் அடங்கிவிடுகின்றன. முந்தியது உன்னை மட்டுமே வழிபடுவோம், வேறு யாரையும் எதையும் வழிபட மாட்டோம் என்று கூறி இணை வைப்பிலிருந்து ஷிர்க் முற்றாக விலகி நிற்பதை பிரகடனப்படுத்துகிறது. இணை வைப்பென்றால் ஷிர்க் என்று அர்த்தம். அப்போது உதவி என்றால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டுமா? வேறு யாரிடமாவது கேட்டால் அது ஷிர்காகி விடுமா? இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம். அதாவது, எனக்கு அந்த பேனாவை கொடுங்கள், பசிக்குது, சாப்பாடு போடுங்கள் என இப்படி யாரிடமாவது கேட்டால் அது ஷிர்காகுமா? இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படும் உதவி என்றால் அத்தகைய உதவி, அதில் அதற்கான அதிகாரம் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு டாக்டரிடம் மருந்து தான் எடுக்க முடியும். அவர் மருந்து கொடுப்பார். ஆனால் ஷிஃபா, அதாவது குணமாக்குவது அல்லாஹ்வினால் மட்டும்தான் முடியும். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் வெறுமனே சும்மா இருக்காமல் அதற்காக வேண்டிய உழைப்பையும் கையாள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கிற கை கால் எதற்காக? தேவையான அத்தனை முயற்சிகளையும் போட்டு அதற்குண்டான வேலையை பார்க்க வேண்டும். ஆனால் அதற்குரிய பலன் அல்லாஹ்விடம் இருந்து மட்டும்தான் வரும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று கூறி அல்லாஹ்வுக்கு முன் சரணடைந்து எல்லாம் உன்னால் தான், என்னால் ஒன்றும் இல்லை என்பதை காட்டுகிறது. இதே கருத்து குர்ஆனில் பல வசனங்களில் காண கிடைக்கிறது. அல்லாஹ்வையே வழிபடுவீராக, அவன் மீதே முழு நம்பிக்கை வைப்பீராக என்று சூரத்துல் ஹூத் 123வது வசனத்தில் உள்ளது. நபியே கூறுக, அவனே ரஹ்மான் ஆவான், அவனே நாங்கள் விசுவாசம் கொண்டோம்.
இன்னும் அவன் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று சூரத்துல் முல்க் 29வது வசனத்தில் உள்ளது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அல்லாவின் பண்புகளை கூறி அவனை புகழ்ந்த பின் இங்கு உன்னையே வழிபடுகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என முன்னிலைப்படுத்தி வசனித்திருப்பதை காண்கிறோம். கண்ணுக்கு மறைவாக உள்ள அல்லாவை அவனுக்கே உரிய உயர் பண்புகளால் புகழ்ந்து பாராட்ட அவன் பக்கம் நெருங்கி அவன் முன்னால் நிற்பதை போன்றே உணர்வு ஏற்படுகிறது. மனிதனானவன் அடிமை, அதாவது அப்த் என்பதையும் அதனால் அவனை விட எல்லா விதத்திலும் சக்தி வாய்ந்ததை வணங்கும் அம்சத்தை, அதாவது இபாதத், அவன் படைப்பிலேயே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த அத்தியாயத்தின் மூலம் தொடக்கத்தில் இறைவன் தன் அழகிய பண்புகளால் தன்னை தானே புகழ்ந்து இப்படித்தான் தன்னை புகழ வேண்டுமென அடியார்களுக்கு வழிகாட்டுகின்றான். வழிபடுவதை முதலிலும் உதவி தேடுவதை அடுத்தும் குறிப்பிட்டதன் மூலம் இறை வழிபாடே அடிப்படை நோக்கம் என்றும் உதவி தேடல் என்பது வழிபாட்டுக்கு வேண்டிய உபகரணம் என்றும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. உண்மையில் அல்லாவை வழிபட வேண்டிய முறையில் வழிபடுவதற்கும் அவன் தகுதிக்கேற்ப அவனை போற்றுவதற்கும் யாருக்கும் சக்தி கிடையாது. அடிபணிந்து வழிபடுதல், அதாவது இபாதத் என்பதுதான் அடியானுக்கு சிறப்பு சேர்கின்ற மகத்தான நிலையாகும். இதன் மூலமே இறைவனின் சமூகத்துடன் அவன் தொடர்பு கொள்ள முடிகிறது என்பதே காரணமாகும். இபாதத்தை 4 விதமாக பிரிக்கலாம். அதாவது மனதின் இபாதத். மனதில் இபாதத் எப்படி செய்வது? ஈமான், தக்வா, அன்பு, பயம் ஆகியவை. பிறகு நாவின் இபாதத். நாவினால் எப்படி இபாதத் செய்வது? அல்லாஹ்வுடைய திக்ர், குர்ஆன் ஓதுதல், கண்ணியமான பேச்சு. இந்த கண்ணியமான பேச்சு ரொம்ப முக்கியம். 3வது உடம்பின் இபாதா, தொழுகை, நோன்பு, ஹஜ் என்பவை. 4வது செல்வத்தின் இபாதத், ஜகாத், சத்கா. வேறு செல்வத்தின் மூலமாக நாங்கள் ஜகாத் சத்கா செய்வது, ஒருத்தரை பார்த்து நாங்கள் சிரிப்பது கூட அது சத்கா தான். சரியா? இய்யாக நஅ்புதுவில் இவை எல்லாம் அடங்கும். தொழுகை, ஓதல், நோன்பு மட்டும் இபாதத் அல்ல. அப்த் என்றால் அடிமை என்று அர்த்தம். அவனுடைய அடிமை, அப்துல்லா, அதாவது அல்லாவின் அடிமை என்றே என்னை அழையுங்கள், அதுவே என் பெயர்களில் சிறந்தது என்றார் ஒரு கவிஞர். அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களின் உயர் நிலையில் வைத்து குறிப்பிடும்போது அப்த், அடிபணிந்து வணங்கி வாழும் அடியார் என்றே குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்தை அருளி சிறப்பித்ததை குறிப்பிடுகையில் தன் அடியாருக்கு இவ்வேதத்தை அருளிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று இறைவன் கூறுகின்றான். இது சூரத்துல் கஹஃப் 1ஆம் வசனம். நிச்சயமாக அல்லாஹ்வின் அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பிரார்த்தித்தவராக நின்றபோது அவரை நோக்கி அவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர். இது சூரத்துல் ஜின் 19வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜெருசலத்தில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இரவோடு இரவாக அழைத்துச் சென்றது பற்றி குர்ஆன் கூறும்போது அல் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தன் அடியாரை இரவில் அழைத்துச் சென்ற அல்லாஹ் தூயவன் என்று குறிப்பிடுகிறது. இது சூரத்துல் இஸ்ரா 1வது வசனம். பிறகு இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா, எங்களுக்கு நேர்வழியை காட்டு என்பது. இறைவா, எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக. இது இறைவன் முன் நாம் வைக்கும் கோரிக்கையாகும். முதலில் இறை புகழ், அடுத்து கோரிக்கை. இவ்வாறு முதலில் இறைவனை போற்றி புகழ்ந்துவிட்டு பிறகு கோரிக்கை முன்வைப்பதே பொருத்தமாகும். இதன் மூலம் கோரிக்கை ஏற்கப்படவும்
தேவை நிறைவேற்றப்படவும் அதிக வாய்ப்புண்டு. ஆகவேதான் இந்த முழுமையான வழியை இறைவன் நமக்கு காட்டுகிறான். நேரான வழியில் செலுத்துவாயாக என்பதில் செலுத்துவாயாக என்பதை குறிக்க மூலத்தில் இஹ்தினா எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது ஹிதாயா எனும் வேர்ச்சொல்லில், அதாவது ஹா தால் யா எனும் வேர்ச்சொல்லில் இருந்து பிறந்ததாகும். இங்கு ஹிதாயத் என்பதற்கு வழிகாட்டுதல், நல்வாய்ப்பளித்தல் என்று பொருள். நேரான வழி என்பதை குறிக்க அஸ்-சிராத்தல் முஸ்தகீம் எனும் வசனம் உள்ளது. கோணல் இல்லாத நேரான பாதை என்பது இதன் பொருளாகும். இவ்வசனத்தில் அஸ்-சிராத் என்பது எதை குறிக்கிறது என்பது தொடர்பாக முற்கால மற்றும் பிற்கால விரிவுரையாளர்கள் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். எல்லா கருத்துகளின் சாரமும் ஒன்றுதான், அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் பின்பற்றுதல் என்பதே அது. சிலர் அஸ்-சிராத் என்பது இறை வேதத்தை குறிக்கிறது என்பர். இன்னும் சிலர் இஸ்லாமே இதன் பொருள் என்பர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, கோணல் இல்லாத இறை மார்க்கமே நேரான பாதையாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேரான வழி எனும் இஸ்லாமுக்கு அல்லாஹ் ஓர் உவமை கூறுகிறான். அது ஒரு சாலை போன்றது. அந்த சாலையின் இரு மருங்கிலும் இரு சுவர்கள் உள்ளன. அவற்றில் திறந்த தலைவாயில்களும் தலைவாயில்களில் தொங்கும் திரைகளும் உள்ளன. சாலையின் நுழைவாயிலில் அழைப்பாளி ஒருவர் இருந்து கொண்டு, மக்களே, அனைவரும் சாலையில் நேராகச் செல்லுங்கள், இடையிடையே வளைந்து போய் விடாதீர்கள் என்று கூறுகிறார். சாலைக்கு மேலே ஒருவர் இருந்து கொண்டு, சாலையின் இரு மருங்கில் உள்ள வாசல்களில் ஒன்றை திறந்து பார்க்க யாரேனும் முற்பட்டால் உனக்கு கேடுதான், அதை திறக்காதே, மீறி திறந்தால் அதற்குள் நுழைய வேண்டியதுதான் என்று கூறுவார். அந்த நேரான சாலைதான் இஸ்லாம். இருபுறமும் உள்ள சுவர்கள் அல்லாஹ்வின் சட்ட வரையறைகளாகும். திறந்த வாசல்கள் என்பவை அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டுள்ள விஷயங்கள் ஆகும். சாலையின் நுழைவாயிலில் நின்று அறைகூவல் விடுக்கும் அழைப்பாளி இறைவேதமாகும். சாலைக்கு மேலே இருந்து எச்சரிக்கை விடுப்பவர் ஒவ்வொரு முஸ்லிமின் உள்ளத்திலும் உள்ள அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட உபதேசி, அதாவது மனசாட்சி ஆவார். இது ஒரு ஹதீஸ், திர்மிதியின் ஹதீஸ் 2859 என்ற இலக்கத்தில் கிடைக்கும். முஜாஹித் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்-சிராத்தல் முஸ்தகீம் நேரான வழி என்பது உண்மையை குறிக்கும். இது முன்னால் கூறப்பட்ட கருத்துகளுக்கு முரண்படாத பொதுவான கருத்தாகும். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள், என்னை பொறுத்தவரை இந்த வசனத்திற்கு சரியான விளக்கம் என்னவென்றால், இறைவா, உனக்கு பொருத்தமான வழியிலும் உன் அருளை பெற்ற அடியார்களின் நற்சொல் நற்செயல் ஆகியவற்றிலும் நாங்கள் நிலைத்திருக்க வழி செய்வாயாக என்பதே ஆகும். இதுதான் நேரான பாதை. ஏனெனில் இறை அருளுக்கு இலக்கான இறை தூதர்கள், வாய்மையாளர்கள், அதாவது இறை தூதர்கள் என்றால் நபிகள், வாய்மையாளர்கள் சித்திகீன், வீரத்தியாகிகள் ஷுஹதா மற்றும் நல்லோர் சாலிஹீன் எந்த நல்வழியில் செலுத்தப்பட்டார்களோ அந்த நல்வழியில் செல்லும் வாய்ப்பை பெற்றவர், இஸ்லாத்தின்படி நடக்கும் வாய்ப்பை பெற்றவர் ஆவார். இறை நம்பிக்கையாளர் நேர் வழியில்தானே இருந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் அவர் ஒவ்வொரு தொழுகையிலும் நேரான வழியில் செலுத்துவாயாக என்று கூறுவது எப்படி பொருந்தும்? தொழுகையில் இருக்கும் போதே மனதின் எண்ணங்கள் எங்கெங்கோ போய்விடுகிறது. அதனால்தான் நேர் வழியில் நிலை குலையாமல் நீடித்து நிலைத்து இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வின் உதவி மனிதனுக்கு தேவை.